வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 31 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவருக்கு அருண் போன் பண்றாங்க. அப்போ ஹீரோ போன் அட்டன் பண்ணி சொல்ல அருண் அப்படின்னு சொல்ல, அருண் சொல்றாரு, கார்த்தி, எங்க கம்பெனில ஒரு சின்ன பிரச்சனை ஆகிருச்சுடா. சோ உன்னை வந்துட்டு ஃபாரின் கிளைண்ட்ஸ் எல்லாருமே மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அம்மா இருந்தாங்கன்னா இத சமாளிச்சிருவாங்க. அப்பாவும் இப்ப வீட்ல இல்ல, அவரும் நம்ம கம்பெனி விஷயமா வெளியில போயிட்டாரு. சோ நீ வந்தாதாண்டா இதை எப்படியாவது சால்வ் பண்ண முடியும். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் அவங்க யாருமே வந்துட்டு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீ வந்தாதாண்டா அவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம். அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிண்ண, நீ கவலைப்படாம தைரியமா இரு, நான் வரேன். அதுக்கு அவரு சொல்றாரு, சரிடா, சரி சீக்கிரம் வா அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, அண்ணன், ஏற்கனவே இங்க ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. சோ அந்த ப்ராப்ளத்தை முடிச்சிட்டு தான் என்னால வர முடியும். அதுக்கு அருண் சொல்றாரு, இல்லடா, எப்படியும் உனக்கும் ரேவதிக்கும் விவாகரத்து அப்படின்னு கேள்விப்பட்டேன். சோ அத்தை என்னதான் சொன்னாலும் விவாகரத்துக்கு நீ சரி சொல்லாத. ஆனா நீ இப்போதைக்கு வந்துதான்டா ஆகணும். அம்மா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாங்க அப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும். பட் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கோம். பட் நீ இப்ப இல்ல அப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நீ வந்து எப்படியாவது இந்த பிரச்சனையை மட்டும் சால்வ் பண்ணி கொடுத்துட்டு போயேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிண்ணா, ஓகே, நான் வரேன் அப்படின்னு சொல்ல, அவரு ரொம்ப ஹாப்பியா, அப்போ ஓகேடா, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்போ அருண் பக்கத்துல ஆனந்த் வந்துட்டு என்னாச்சுடா அப்படின்னு சொல்ல, அருண் சொல்றாரு, கார்த்தி வரேன் அப்படின்னு சொல்லிட்டான். பட் ஏற்கனவே அவனுக்கு பர்சனலா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வரான். அத்தையை எப்படியாவது சமாதானப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு அங்க போனான். பட் அத்தையை கடைசி வரைக்கும் சமாதானப்படுத்த முடியற மாதிரி தெரியல. சோ என்ன பண்றது, நம்ம கம்பெனியே ரொம்ப முக்கியம்ல. அம்மா இந்த கம்பெனிய அவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்காங்க. இது எப்படியோ போகட்டும் அப்படின்னு நம்மளால பாத்துக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. அதான் கார்த்திகே உடனே போன் பண்ணி சொன்னேன். அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனந்த் சொல்றாரு, பாவண்டா கார்த்தி, ஏற்கனவே அவனுக்கு தீபா கூட ஒரு வாழ்க்கை அமைஞ்சிச்சு. பட் சூழ்நிலையால தீபாவை பிரியற மாதிரி ஆகிருச்சு. இப்ப மறுபடி ரேவதி கூட வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணா அத்தை தேவையில்லாம இப்படி பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அருண் சொல்றாரு, ஆமாண்டா, நம்ம எல்லாரும் போயிட்டு பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பேச, ஆனந்தும் சரிடா அப்படிங்கிறாங்க. அருண் சொல்றாரு, இப்போதைக்கு கார்த்தி வந்து இந்த கம்பெனில உள்ள பிரச்சனையை முடிக்கட்டும். முடிச்சதோட நம்ம எல்லாரும் சேர்ந்து கார்த்திய பாக்குறதுக்காக அங்க போவோம். இது கேட்டதும் ஆனந்தும் சரிடா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, என்ன உங்க அண்ணன் கிட்ட இது சென்னை வரதா போன் பேசுனீங்களே? ஹீரோ சொல்றாரு, ஆமா ரேவதி, நான் அர்ஜென்டா இப்ப சென்னை போற மாதிரி இருக்கும். ஹீரோயின் ஷாக் ஆகி, என்னங்க சொல்றீங்க, சென்னை போற மாதிரி இருக்குமா, எதுக்காக? அப்ப அவர் சொல்றாரு, இது மாதிரி எங்க கம்பெனி ஒண்ணு இருக்கு அப்படின்னு உனக்கு தெரியும். சோ கம்பெனில ஒரு சின்ன ப்ராப்ளமா ஃபாரின் கிளைண்ட்ஸை நான் மீட் பண்ணி பேசணும். சோ அவங்க கிட்ட பேசினாதான் கம்பெனிக்கு கிடைக்க வேண்டிய அந்த கான்ட்ராக்ட் எல்லாமே கிடைக்கும். சோ நான் போகணும். ஹீரோயின் சொல்றாங்க, என்னங்க திடீர்னு இப்படி சொல்றீங்க? நீங்க போனீங்கன்னா அம்மா கண்டிப்பா உங்களையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க. சோ நீங்க போகாதீங்க. ஹீரோ சொல்றாரு, இல்ல ரேவதி, நான் போய் தான் ஆகணும். அப்ப ராஜா அந்த இடத்துக்கு வராரு. மாப்பிள்ள, என்னாச்சு மாப்பிள்ள, எங்கேயோ போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே? அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல மாமா, சென்னையில உள்ள கம்பெனில ஒரு சின்ன ப்ராப்ளம். அண்ணன் உடனே வர சொல்லி போன் பண்ணிருக்காரு. சோ நான் போயே ஆகணும். போயிட்டு திரும்பி வரத்துக்கு எப்படியும் ஒரு வாரம் ஆகும். இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, போயிட்டு வாங்க மாப்பிள்ள. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, என்னப்பா போயிட்டு வாங்கன்னு சொல்றீங்க? அவரு போனாரு அப்படின்னா அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. இவரையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில பிளான் பண்ணுவாங்க. கண்டிப்பா இவரு இல்லாம என்னால இருக்கவே முடியாதுப்பா. அப்பா அவரு சொல்றாரு, அம்மாடி, நான் யாரு சொன்னது மாப்பிள்ளை மட்டும் நான் தனியா போக சொன்னா? நீயும் மாப்பிள்ளை கூட போயிட்டு வா. அப்படியே அங்க உள்ள சொந்தக்காரவங்க
அதாவது உன் மாமனாரு அக்கா ரெண்டு பேரையும் பார்த்த மாதிரி இருக்கும்ல. இது கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, ஆமாப்பா அப்படின்னு நேரா ஹீரோவை பார்த்து, ஆமாங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, ரேவதி இதுக்கு அத்தை ஒத்துப்பாங்களா என்னன்னு தெரியலையே. ராஜா சொல்றாரு, மாப்பிள அதெல்லாம் அவ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் வாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வராரு. வந்துட்டு ஈஸ்வரி உட்கார்ந்துருக்காங்க. ராஜா நேரா ஈஸ்வரி கிட்ட, ஈஸ்வரி மாப்பிள்ளையோட கம்பெனில ஏதோ சின்ன ப்ராப்ளமா, சென்னை கிளம்பணும் அப்படின்னு சொல்றாரு, அவரு போயிட்டு வரட்டுமா? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, அவன் எங்க போனா எனக்கு என்ன, அவன் இந்த வீட்டை விட்டு போனாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா, என்கிட்ட ஏன் சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கு ராஜா சொல்றாரு, அப்புறம் உன்கிட்ட கேட்காம யாருகிட்ட ஈஸ்வரி கேக்குறது, நம்ம பொண்ணு ரேவதியையும் அனுப்ப போறோம், அதான் கேட்டேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகி டக்குன்னு எந்திரிச்சு, என்னது ஏன் பொண்ணு அனுப்பணுமா? இங்க பாருங்க, ஏன் பொண்ணெல்லாம் அங்கெல்லாம் அனுப்ப முடியாது, அவ மட்டும் போறன்னா போகட்டும், திரும்பி வராம அங்கே இருக்கணும்னாலும் இருந்துக்கட்டும், தேவையில்லாம ஏன் பொண்ணு அப்படி அனுப்பணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருமா நான் போறேமா, அவர் எங்க போனாலும் நான் போவேன். அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, அக்காவ மேல எந்த அளவுக்கு பாசத்தோட இருக்கா அப்படின்னு உனக்கு தெரியல, அதனாலதான் அக்காவை இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுற. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் அக்கா வந்துட்டு முயற்சி பண்றா, ஆனா நீ அக்கா காரியவே எதிர்த்து பேசுற. இது எல்லாமே அந்த டிரைவர் பையன் தான் சொல்லி கொடுத்தான் போல. அக்கா அந்த டிரைவர் பையதான்க்கா உன் பொண்ணை கூப்பிட்டுருப்பான், அதனாலதான்க்கா இவ கிளம்புறா, இல்லைன்னா உன் பொண்ணு அங்கேயெல்லாம் கிளம்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் பையதான். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி நல்லாவே தெரியுது, என் பொண்ணுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது, ஆனா இந்த டிரைவர் பையதான் சொல்லி கொடுத்து என் பொண்ணை இப்படி பேச வைக்கிறான். என்ன டிரைவர் பையலே, என் பொண்ணை கூட்டிட்டு போறதுக்காக என் பொண்ணு கிட்ட பேசுனியா அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கத்த, ரேவதி தான் வரணும்னு ஆசைப்பட்டா, நான் ஒண்ணு ரேவதிய கட்டாயப்படுத்தல, அங்க வரதுனால ரேவதிக்கு தான் அலைச்சல். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க நீங்க எங்க போனாலும் நான் வருவேன். ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, இங்க பாருங்கத்த, நான் ரேவதிய பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கொண்டுட்டு வரேன். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஏ ரேவதி நீ போறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீ போனேன்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான், அந்த டிரைவர் பைய போனா போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. வில்லிய நேரா ஹீரோயினை பார்த்து, பாத்தியா அக்கா சொன்னது கேட்டுச்சா, என்ன ஆனாலும் சரி நீ போக கூடாது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அமைதியா நிக்கிறாங்க. வில்லி அந்த இடத்துல இருந்து போனதோட ராஜா நேரா ரேவதிய பார்த்து, இங்க பாருமா நீ கவலைப்படாத, மாப்பிள்ளையோட உன்னை அனுப்பி வைக்க வேண்டியது எங்களோட கடமை, நாளைக்கு காலையில கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்றாங்க. ராஜா சொல்றாரு, இங்க பாருமா நீ போறதுக்கான திங்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வை, ஒண்ணு அனுப்ப வேண்டியது ஏன் கடமை. ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, மாமா இதனால அத்தை ரொம்ப கோவப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஏன் மாமா. அவரு சொல்றாரு, இங்க பாருங்க மாப்பிள்ள, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, என் பொண்ணு நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க இருந்தாதான் நாகரிகம், என் பொண்ணு கண்டிப்பா கிளம்புவா, நீங்க போயிட்டு டிக்கெட் புக் பண்றதுக்கான வழிய பாருங்க. ஹீரோவும் சரி நான் பாட்டி கிட்ட இந்த விஷயத்த பத்தி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், அவரும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ நேரா பாட்டிய போய் பாக்குறாங்க. பாட்டி ஹீரோவை பார்த்து, ஐயா வாயா அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, பாட்டி ஒரு முக்கியமான விஷயமாதான் உங்களை பார்க்க வந்தேன். பாட்டி சொல்றாங்க, சொல்லியா பேராண்டி. ஹீரோ சொல்றாரு, பாட்டி ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் வேலையா நான் சென்னை வரைக்கும் கிளம்புறேன் பாட்டி. பாட்டி அதிர்ச்சியாகி, என்னையா சொல்ற, இங்க நிறைய பிரச்சனைகள் நடக்குதே. ஹீரோ சொல்றாரு, பாட்டி அம்மா இந்த கம்பெனியை உருவாக்குறதுக்காக நிறையவே கஷ்டப்பட்டாங்க, இப்போ அந்த கம்பெனிக்கு ஒரு ப்ராப்ளம், சோ அந்த இடத்துல நான் கண்டிப்பா இருக்கணும் பாட்டி, அதனால நான் போயிட்டு உடனே வந்துருவேன், நீங்க கவலைப்படாதீங்க, நான் மட்டும் போகல ரேவதியையும் தான் கூட்டிட்டு போறேன். பாட்டி சொல்றாங்க, அப்பாடா இப்பதாயா நிம்மதியா இருக்கு, நீ மட்டும் தனியா போறியோ ரேவதியை விட்டுட்டு அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்தேன், நல்ல வேலை நீங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா போயிட்டு வாங்கய்யா. சரி இதுக்கு ஈஸ்வரி ஒத்துக்க மாட்டாளே. ஹீரோ சொல்றாரு, பாட்டி அத்தை எப்படியாவது ஏமாத்திதான் ரேவதிய கூட்டிட்டு போகணும், அவங்களும் சரியா பேராண்டி அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, சரிங்க பாட்டி
என்ன ப்ராப்ளம் நடந்தாலும் கவலைப்படாதீங்க, நவீன் இருக்கான், அவன் பார்த்துப்பான். ரொம்ப பெரிய ப்ராப்ளம் அப்படின்னாலும் நான் உடனே வந்துருவேன். சரியா பாட்டி? பாட்டியும் சரியா பேராண்டி, நீ கவலைப்படாம சந்தோஷமா போயிட்டு வா, எனக்கு இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஹீரோ வந்துட்டு கிளம்புனதோட பாட்டி நினைக்கிறாங்க, என் பேராண்டி முதல் முறையா பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு சொந்த ஊருக்கு போறான், ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் மறுநாள் காலை, அப்போ வில்லையும் ஈஸ்வரியும் வீட்டுல இருக்காங்க. அப்ப நம்ம ராஜா என்ன பண்றாருன்னா, வேற நம்பர்ல இருந்து போன் பண்ணி ஈஸ்வரி கிட்ட பேசுறாங்க. இது மாதிரி ஊர் பஞ்சாயத்துல ஒரு பிரச்சனை வாங்க அப்படின்னு. ஈஸ்வரிய நேரா வில்லி கிட்ட, சந்திரா ஏதோ ப்ராப்ளமா, சரி நான் போகணும். வில்லி சொல்றாங்க, அக்கா நானும் வரேக்கா அப்படின்ட்டு ரெண்டு பேருமே கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போனதும் ராஜா ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. அப்பாடா, நம்ம நினைச்ச மாதிரியே அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க, நம்ம எப்படியாவது ரேவதியா அனுப்பி வைக்கணும் அப்படின்னு ரேவதி கிட்ட போயிட்டு, ரேவதி திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டியா? ரேவதி சொல்றாங்க, அப்பா அதெல்லாம் பேக் பண்ணிட்டேன்ப்பா. இதை கேட்டதும் அவரு சந்தோஷப்படுறாரு. சரிம்மா, எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. சரி மாப்பிள்ள, சரி நீங்க கூட்டிட்டு போக மாப்பிள்ள, அவங்க ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதியை கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. சோ இத பார்த்துட்டு நம்ம மயிலு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ரேவதி ஹாப்பியா இருந்தா எங்களுக்கு இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹீரோ நேரா ரேவதியை கூட்டிக்கிட்டு சென்னை கிளம்புறாரு. அங்க போயிட்டு இறங்குறாங்க. ஹீரோயின் அந்த இடத்துல இறங்குனதோட அவ்வளவு பெரிய வீட்டை பார்த்துட்டு, இது யாரு வீடு அப்படின்னு கேட்க, ஹீரோ சொல்றாரு, இதுதான் என்னோட வீடு அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. என்னது, இது உங்களோட வீடா? அந்த இடத்துல வந்து ஒரு வேலைக்காரனா வேலை பார்த்தீங்க, நீங்க பணக்காரன்னு தெரியும், பட் இந்த அளவுக்கு கோடீஸ்வரன் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏங்க நீங்க அப்படி வந்து அங்க நடிச்சீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, அங்க எப்படியாவது நான் குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சுதான் வந்தேன், மத்தபடி எனக்கு வேற எந்த யோசனையுமே கிடையாது. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நீங்க ரொம்ப நல்லவரு, உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். யாருக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்? இவ்வளவு பெரிய சொத்து இருந்தும் குடும்பத்தை சேர்க்கணும்னு நினைச்சு ஒருத்தர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. சோ அந்த மாதிரி ஒருத்தர் கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, நீ எனக்கு ஒய்ஃபா வந்ததுக்குன்னா நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார கூட்டிட்டு போறாரு. மீனாட்சி அங்க இருந்துட்டு, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோயின் அவங்கள பார்த்து, இது யாரு அப்படின்னு கேட்க, ஹீரோ சொல்றாரு, இவங்கதான் என்னோட அண்ணனோட ஒய்ஃபு. ஹீரோயின் மீனாட்சியை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அக்கா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்ததோட மீனாட்சி சொல்றாங்க, அத்தை உன்னை எப்படியாவது இங்க கூட்டிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க, பட் அவங்க வந்துட்டு உன்னை பார்க்காம போயிட்டாங்க, அதை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அத்தை எந்த அளவுக்கு நாங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்களோ அதே மாதிரி நாங்க நல்லா இருக்கோம், இவரு என்ன ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறாரு, சோ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. சோ மீனாட்சி சொல்றாங்க, சரி வா வீட்டுக்குள்ள விளக்கு ஏத்து அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு விளக்கு ஏத்துறாங்க. ஹீரோயின் விளக்கு ஏத்தி வச்சுட்டு சாமி கும்பிடுறாங்க. அப்ப மீனாட்சி இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மீனாட்சி சொல்றாங்க, அத்தை என் தம்பிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு வேண்டாத தெய்வம் இல்ல, செய்யாத பரிகாரம் இல்ல, அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ரொம்ப நல்ல மருமகளா நீ அமைஞ்சிருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட, அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இவர் எனக்கு ஹஸ்பண்டா வந்ததுக்கு நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இதை கேட்டதும் அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு வீட்டையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. ஹீரோயின் மீனாட்சி கிட்ட, இவ்வளவு பெரிய வீடா இருக்கு, பட் அவர் எங்க வீட்டுல வந்து வேலைக்காரனா வேலை பார்த்ததை பார்த்தா கவலையா இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு மீனாட்சி சொல்றாங்க, தம்பி எப்படியாவது இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு தான் அவ்வளவு கஷ்டப்பட்டாரு, அதே மாதிரி இந்த குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்துட்டாரு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றாங்க, இல்லக்கா இன்னும் அம்மா கோவமா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல மீனாட்சி ரொம்ப கவலைப்படுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.